தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து விளக்குகள் எரியாமல் இருள் சூழ பயணிகளை அரசு பேருந்து அழைத்து வந்திருப்பதாக புகார் ஒன்று எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்கிட கேட்கலாம். பாபு, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சிதம்பரத்திலிருந்து சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு நேற்று இரவு விழுப்புரம் கோட்ட அரசு பேருந்து, அதாவது சிதம்பரம் பணிமறையிலிருந்து நேற்று இரவு கிளம்பி உள்ளது. இந்த பேருந்து சிதம்பரத்திலிருந்து கிளம்பிய பேருந்து, அதாவது பாத்தீங்கன்னா இரவு 11 மணிக்கு அளவில் ஆத்தூர் பேருந்து நிலையம் வந்தபோது அதில் பேருந்தில் விளக்குகள் எதையுமே எரியவில்லை. அதாவது உள்ளார ஓட்டுநர் மற்றும் மின்விளக்குகள் ஏதாவது மிகுந்த நேரம் ஓட்டுநரும் நடத்துனரும் சிரமத்திற்குள்ளாத நிலையில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் ஓட்டுநர் டிக்கெட் தர முடியாமலும் மற்றும் இருட்டில் சிரமப்பட்டிருப்பினும் டிக்கெட் கொடுத்து விட்டு அவரது இருக்கையில் அமர்வதற்கு கடுந்த சிரமமாக உள்ள நிலையில் பயணிகள் ஓட்டுநரிடம் மிகுந்த தகராறில் ஈடுபட்டு அதுக்கான விளக்கம் கேட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் மின்விளக்குகள் எரியவில்லை எனவும் ஓட்டுநர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் சேலத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்பதனால் நடத்துனர் பயணிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் எதுவும் தகராறில் ஈடுபடாமல் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிய பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வந்ததாக கூறப்படுகிறது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு.